ரேபிட் ஃபயர் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா? எந்த மொமெண்ட்ல உங்களோட ஹேர் லாஸ் பிரச்சனையை பற்றி எதாவது பண்ணியே ஆகணும்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்க? ஒரு 2-3 இயர்ஸாக ஹேர் ஃபால் இருந்துச்சு. எனக்கு அப்போ பெருசாக தெரியல. மேரேஜ் பற்றி வீட்டில் பேச ஆரம்பிக்கும் போது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்க. சொன்னப்போ தான் எனக்கு அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி இங்கே வந்தேன். ஓகே, இந்த கான்ஃபிடென்ஸையும் உங்கள் டெய்லி லைஃப்பையும் உங்களோட முடி கொட்டுற பிரச்சனை எப்படி அஃபெக்ட் பண்ணுச்சு? ஆக்சுவலாக பர்சனலாக எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ நான் ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறேன், அந்த இடத்துல புதுசாக ஒரு 2 பேரை மீட் பண்ணுறேன் அப்படின்றப்போ அவங்க பார்த்து கேட்பாங்க, என்ன வயசாகுது, உங்களோட ஏஜுக்கு எதுக்கு இவ்வளோ ஹேர் லாஸ் இருக்குது, உங்களை பார்த்தா இந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொருத்தவங்க என்ன பார்த்து கேட்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் எமோஷ்னலாக இதாக இருக்கும். ஓகே, டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட மிகப்பெரிய ஃபியர் என்னவா இருந்தது? டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதெல்லாம் பார்த்துட்டு சைடு எஃபெக்ட்ஸ் எதனா வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணப்போ அவங்க சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மாறிடும், இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. அதை பார்த்துட்டு சைடு எஃபெக்ட்ஸ் எதனா அதிகமாக வந்துடணும் அப்படின்ட்டு தான் பயந்தேன். மற்றபடி பெருசாக